ஒரு மனுஷன் வாழ்வில் சுக்கிரன் வந்தாதான் அந்த திருமணம் சார்ந்த விஷயத்தை பற்றி பேசத்து கொள்றதுக்கான அமைப்புகள் தேடி வரும். வருகின்ற காலங்கள் கடகராசிக்கு எரிய யோகத்தை எல்லாம் தரப்போது. இது ஆவணி மாதமே நிறைய முன்னேற்றத்தை தருகின்ற வாய்ப்புகள் தேடி வருகின்ற அமைப்புகள் தான். இந்த ஆவணி மாதமே பரவாயில்லைங்க. வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும், கல்வி ஆகட்டும், எல்லாத்துலேயும் இவங்களுடைய நான் பெரிய கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும், இந்த மாதிரி விஷயத்தை போட்டு நான் படிச்சுட்ருக்கேன். நான் இந்த முறை வெற்றி பெறுவேன்னா கண்டிப்பாக 100% நீட் தேர்வு முதல் கொண்டே சொல்கிறேன். கல்வி சார்ந்த விஷயத்தில் எந்த வேலையானா இருக்கட்டும், வேலை அமைப்புகள் ஆகட்டும், குறைந்தபட்ச தகுதி இருக்கிறவங்க கூட எனக்கு வேலை வாய்ப்புக்குள்ளே போகிறதுக்கான காலமாக இந்த ஆவணி மாதம் சிறப்பினை தருகின்ற மாதமாக அமையப்போகுது. 8ஆம் இடத்துல இருந்து வந்த சனி பகவானுடைய தாக்கம் இப்பொழுது இருந்து கொண்டிருந்தோம். அந்த வக்கரகதி காலத்தில் லைட்டாக நம்மளுக்கு தாக்கம் என்பது இருக்கும். முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். பின்னோக்கி நகர்கின்ற அமைப்பு போல பிம்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான் இந்த வக்ரம். இந்த நேரத்தில் தாக்கம் என்பது இருந்தாலும் வருமானமும் தேடி வந்து கொண்டிருக்கும். முதல்ல கடகராசிக்காரர் கேட்டு பாருங்கள். இந்த நேரத்தில் வர முடியாத வருமானம் சிறிதளவாவது நம்மளுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் தேடி வந்துட்டுருக்கும். முயற்சிகளில் வெற்றி பெறுகின்ற அமைப்பாக இது வரைக்கும் முயற்சி எப்போல்லாம் உனக்கு தடை வருதோ அப்போ நீங்கள் வேலைக்கு வரப்போறீங்கன்னு. எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களே, கடகராசிக்கு இந்த ஆவணி மாதம் எவ்வாறு இருக்க போகுது? துன்பத்தை தருகின்ற மாதமாக போன மாதங்களாக இருந்திருக்கும். அதிகமான கடினமான சூழ்நிலையெல்லாம் வாழ்ந்திருப்பாங்க இந்த ஆடி மாதத்தில். இந்த ஆவணி மாதம் பிறந்த பிறகு அந்த சூழ்நிலையெல்லாம் மாறிடும். காரணம், அந்த சூரிய பகவான் 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருந்தாலே வேலை சார்ந்த விஷயத்தில் ரொம்ப மன உளைச்சல், தொலைதூர பயணம், தொலைதூரத்தில் நாம் வேலை செஞ்சுட்டு வரா மாதிரி அலைந்து திரிந்து வாழக்கூடிய தன்மை, எங்கு சென்றாலும் சரியான ஒரு விடை கிடைக்காம போகிறது, வருமானம் கிடைக்காம போகிறது, ரூபா கிடைக்காம போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து வந்ததல்லவா? அப்பொழுது இந்த மாதங்கள் வரவு தருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஏன்னா சூரிய பகவான் ராசியில் இருந்து இடம்பெயர்ந்து 2ஆம் இடத்துக்கு செல்கின்றார். நம்ம ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொன்னால் சூரியனோட வீடு. சிம்மத்தில் ஆட்சி பெறுகின்ற காலம், நம்ம வாழ்க்கையில் வருமானம் தருகின்ற காலங்கள். இந்த அஷ்டமத்து சனி முடிஞ்சிருந்தால் கூட இந்த சரியான நிலைப்பாடுகள் இல்லை என்று எத்தனையோ விடையிலே கொடுத்துருக்கேன். என்னைய கூட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அஷ்டமத்து சனியே முடிஞ்சாலும் நிறைய பேர் என்னை ஃபோன் பண்ணி கேட்ட வார்த்தை, இந்த ஓராண்டுகள் அவங்க பயன்படுகின்ற பேஜார்லாம் ரொம்ப கடினமாக இருக்கும். முன்ன இருந்ததே பரவாயில்ல சாமி, இப்போ ரொம்ப அதிகப்படியான தாக்கம், சுடர் விட்டு எரிகின்றது என்றால் அது முடியும் தருவாயில் உள்ளது என்று தெரிஞ்சுக்கணும். இந்த மாதத்தோடு நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் விட்டு விலகிறதுக்கான காலமாக சூரியன் எங்கு இருந்து செல்லும் பொழுதெல்லாம் நம் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய இடம். அதனால தான் சூரியனை மையமாக கொண்டு மாதங்களை, தமிழ் மாதங்களை பிரிச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள். ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் சிம்மத்தில் ஆட்சி பெறும் பொழுது நம் வாழ்வாதாரத்தை மேலோங்கக்கூடிய காலத்தை கடகராசிக்காரங்க மேன்மை தரும். முயற்சிகளில் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய தன்மை, வேலை அமைப்புக்காக வெளியே செல்லுகின்ற பாக்கியம் எல்லாம் பெறப்போகிறாங்க. நல்ல வருமானம் இருக்கும். இந்த மாதத்தில் தடையில்லாத வருமானம் என்பது இருக்கும். காரணம், சுக்கிர பகவான் நம்ம ராசியிலே வந்து வீட்டிருக்கக்கூடிய காலம். ஒரு ஆவணி 6ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவான் இது வரைக்கும் 12ஆம் இடத்தில் இருந்தார். விரயத்தில் இருந்தவர் இப்போ நம்ம ராசிக்குள்ளே வருவதும் ஒரு பெரிய பாக்கியம் தருகின்ற அமைப்பு. அதுவும் இல்லாமல் 12ஆம் அதிபதியும் நம்மக்கிட்ட இருந்ததால் செலவீனம் அதிகரித்திருந்திருக்கும். அந்த செலவீனெல்லாம் இனிமேல் கட்டுக்குள் வருகின்ற காலமாக ஆவணி 10க்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்ல மாற்றங்களை தரும். அவரே 2ஆம் இடத்துல சம்பந்தப்படும் வரவுக்கேற்றார் போல் செலவினமும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய பாக்கியம் பெறப்போறீர்கள். 2ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெறுவதும் நம்ம ராசிக்குள்ள சுக்கிரன் வருவதும் பெரிய யோகத்தை தருகின்ற மாதமாக இந்த ஆவணி மாதம் திகழப்போகுது. ஒரு ஆஃபரான காலம் என்று கூட எடுத்துக்கலாம். 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வீற்றிருக்கார். அவருடைய தன்மை உங்களுடைய வாழ்வாதாரத்தில் தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலம். முதல்ல தைரியம் இருக்கணும். ஒரு மனிதனுக்கு எது இருக்குதோ இல்லையோ தைரியம், தன்னம்பிக்கை அதிகரித்து கொண்டாலே போதுமானது. செவ்வாய் பகவானோட 2ஆம் இடத்துல கேதுவும் அமர்ந்திருக்கார். தடை என்று சொல்லக்கூடிய அமைப்பும் கேது பகவான் கொடுப்பார். அந்த தடையெல்லாம் இப்போ உடையக்கூடிய காலம். ஓரளவுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய தன்மையெல்லாம் பெறப்போகுது. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, வேலை வாய்ப்பு இழந்தவருக்கெல்லாம் இந்த மாதம் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியம். என்ன சுவாமி சொல்கிறீங்க? கண்டிப்பாக கிடைக்கும். தற்காலிக வேலை வாய்ப்புக்காக காத்திருந்தவங்க அனைவருக்கும் இப்பொழுது கிடைக்கக்கூடிய பாக்கியம். அரசாங்க உத்தியோகத்துக்காக நான் காத்துட்ருக்கையா, நான் எழுதியிருக்கேன், எக்ஸாம்லாம் எழுதியிருக்கேன், நான் பாஸ் பண்ணிருக்கேன், கண்டிப்பாக பாஸ் பண்ணுவேன், அதில் வின் பண்ணுவீங்க, அதில் எந்த விதமான தடையும் கிடையாது. உங்களுக்கான ஆட்சி, அதிகாரம் எல்லாமே கிடைக்க போகுது. அரசியலில் ஈடுபட போகிற சுவாமி, அரசியல் சார்ந்த விஷயங்கள் நம்மளுக்கு முன்னேற்றம் தருமா? கண்டிப்பாக தரும்.
இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக ஆவணி மாதம் திகழப்போகுது. கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தாக்கம், அதாவது ஆண்டு கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தாக்கத்தை விட இந்த மாத கிரகங்களுடைய வலிமை அதிகப்பெறுகின்றது. சூரியன் வலிமை பெற்றாலே, ஆட்சி பெற்றாலே, உச்சம் பெற்றாலே பெரிய யோகத்தை தரும் என்று தான் கொடுத்துருக்காங்க. ஒருத்தருக்கு லக்னத்தில் சூரியன் இருக்கிறது, லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது, லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது, இதெல்லாம் பெரிய வலிமை பெறுகின்ற அமைப்பாக மாறிவிடும். இல்லை லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி நம்ம ராசியிலே இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதெல்லாம் பெரிய யோகத்தை தருகின்ற ஜாதகம். அவங்க ஜாதகத்தில் பார்த்தோன்னா அவங்க மேக்சிமம் ஜாதகத்தை பார்க்க மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் பெரிய வெற்றி பாதைக்கு எடுத்து சொல்லிட்டுருப்பாங்க. ஜாதகத்தை என்றோ ஒரு நாள் எடுத்து பார்ப்பாங்க. அதோட சரி சாமி, நான் இப்போ தான் சாமி ஜாதகத்தையே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. இது ஏன் கடகராசிக்கு சொல்கிறேன்னா, கடகத்தை மீண்டு போல் யாருமே கிடையாது. காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் அதிபதி அல்லவா கடகம். சந்திரனை கொண்டு ஆளுமை திறமை, ஒரு மனிதனை எல்லா விஷயத்துலையும் போட்டி போட்டு வெற்றி பெறுவது யாரான கடகராசிகர். ஒரு ஆஃபீஸில் இருக்கிறாங்கன்னா கடகராசிகர் ஒருத்தர் இருந்தால் போதும், அவங்களுடைய தன்மை யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. அவங்கள வெற்றி பெற்று தான் மறுவேளை பார்ப்பாங்க. எல்லாருக்கும் தெரியாமல் அவங்க பார்த்தா பெரிய எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அவங்க பார்த்தா மேலதிகாரியாக மாறிட்டு இருப்பாங்க. இதிலே தெரிஞ்சுக்கலாம் அவங்க பெரிய உயர் அதிகாரி போஸ்டிங் வரத்துக்கு இவங்களே தனித்திறமை படித்தவர்கள். அவங்களுக்கு தெரியவே தெரியாது, பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய தன்மை கூட தெரியும். 2.5 நாள் எல்லாரையும் நட்பாக பார்க்கக்கூடிய தன்மை கடகராசிக்கு உண்டு. முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல் நீதி நேர்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பெறுவதும் அவங்க தான். கடகத்தை பொறுத்த வரைக்கும் தற்காலிகமாக காலங்கள் சரியில்லை, பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது சாமினா, இந்த மாதம் அந்த பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு வெளியே போயிடும். எப்படி மறந்துனீங்கன்னு தெரியாது. இதுவும் நாம் கடந்து வந்தோம். அஷ்டமத்து சனி எல்லாருக்கும் முடிஞ்சு போச்சு சொன்னாங்க. இப்போ தான் அதிகமாக இருக்கக்கூடிய தாக்கம். காரணம் 12ஆம் இடத்துல போன வருஷம் நல்லா இருந்த சாமி, ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த வருஷம் நான் தெரியல, ஆரம்பத்துலேருந்தே எங்களுக்கு ட்ரகிள் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய ஃபோன் கால்லாம் வந்தது. நான் தான் சொன்னேன் ஏற்கனவே. ஒரு அம்மா எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இந்த தகவலை நான் குறிப்பிடுறதுக்கான காரணம், ஓராண்டு முடிந்தாலும் அந்த ஓராண்டு அவருடைய தாக்கம் என்பது இருந்து கொண்டிருக்கும். நாம் வடு வாங்கிறது சனி பகவான் இடத்துல, அதெல்லாம் ஆறி புண்ணுலாம் வடுலாம் மாறணும். அந்த தன்மையெல்லாம் மாறுறதுக்கே நம்மளுக்கு ஓராண்டு மாறிடும். ஏன்னா நம்ம வந்த வழி அது மாதிரி தேய்ந்து விட்டது. அந்தளவுக்கு நம்மளை நீதி நேர்மையோட செயல்பாடெல்லாம் மாற்றிட்டார். நாம் சரியான பாதையில் நாம் போகக்கூடிய பாதைகள்லாம் மாற்றி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நாம் ஆறு போல் நம்ம ஓடிட்டுருக்கோம். இதுதான் நீங்கள் வடமுறையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை தன்மை தான். ஆறு எப்படி நம்ம பாதையை மாற்றாமல் அது மாட்டும் ஓடிட்டுருக்கோம். அது மாறிச்சுன்னா எவ்வளோ பிரச்சனை கொடுக்குதோ அதே போல் தான் நம்ம வாழ்க்கை தரும். இந்த சனி பகவானுடைய தன்மையால் மாற்றி விட்டுட்டார். அவர்லாம் இப்போ சரி பண்ணி திருப்பி பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். அந்த முட்புதல் போல் நம்மளுடைய வாழ்வாதாரத்தில் ஏற்கனவே தேங்கி போயிருந்த இடத்துலலாம் முற்புதர்கள் எல்லாமே கடுமையான தாக்கலாம் இருக்குது. அதை சரி செய்து வர்றதுக்கு தான் இந்த ஒரு வருஷம். அதெல்லாம் நீங்கள் சரி செஞ்சிருவீங்க. அதெல்லாம் இந்த மாதமே ஓரளவுக்கு எல்லாமே சரி செய்யக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம். இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, மனைவியிடம் இருந்து வந்த பிரச்சனை, மனைவி சார்ந்த விஷயத்தில், உடல்நிலை சார்ந்த விஷயத்தில் நாம் கவனத்தை எடுத்துக்கணும். இந்த நேரத்தில் சூரியன் 2ஆம் இடத்துல இருந்தாலும் மனைவி சார்ந்த விஷயத்துலேயும் நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கும், தொந்தரவு, அவங்க உடல் தொந்தரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அவர் இருந்தாலே உஷ்ணம் சார்ந்த வியாதிகள் இது மாதிரி விஷயங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். 2 என்பது தொழில், வேலை சார்ந்த விஷயத்துலேயும் நம்ம அலைச்சல் இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியத்தை விட பன்மடங்கு ஊதியம் கிடைக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம். நல்லா இருக்குது ஐயா. இந்த மாதம் ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தவறான விஷயங்கள் இல்லை. தொலைதூர பயணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பெறும். சுக்கிரன் நம்மளுக்கு 11ஆம் அதிபதி, அவரே தான் 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பெறுவதால் வண்டி வாகனங்களை வாங்கிறதுக்கான பாக்கியம் கடகராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது. திடீர்னு பார்த்தா வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை போல் நம்ம வண்டி வாகனத்தை புதுசாக மாற்றிடலான்ற ஒரு எண்ணம் எல்லாம் உருவாகும். இல்லை கார் வாங்கிடலாம் சாமி அப்படின்ற எண்ணமும் கடகராசிக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் எதுவும் தோணாமல் திடீர்னு பார்த்தா இவர் சொன்னாருங்க, கடகராசிக்கார் சொன்னார், உடனே பார்த்தோன்னா கார் வாங்கக்கூடிய பாக்கியம் நம்மளுக்கு உண்டு. இல்லை வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, அதுக்கான என்னென்னக்குதோ அதுக்கான மாற்று ஏற்பாடு என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த நேரத்தில் மாற்றி அமைக்கிறதுக்கான அமைப்புகளும் ஏற்பட போகுது. ஒரு மனுஷன் வாழ்வில் சுக்கிரன் வந்தாதான் அந்த திருமணம் சார்ந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு கொள்றதுக்கான அமைப்புகள் தேடி வரும். வருகின்ற காலங்கள் கடகராசிக்கு எரிய யோகத்தையெல்லாம் தரப்போகுது. இது ஆவணி மாதமே நிறைய முன்னேற்றத்தை தருகின்ற வாய்ப்புகள் தேடி வருகின்ற அமைப்புகள் தான். இந்த ஆவணி மாதமே பரவாயில்லைங்க. வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும், கல்வி ஆகட்டும், எல்லாத்துலேயும் இவங்களுடைய நான் பெரிய கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், IAS IPS ஆகணும், இந்த மாதிரி விஷயத்தை போட்டு நான் படிச்சுட்ருக்கேன். ஐயா நான் இந்த முறை வெற்றி பெறுவேன்னா கண்டிப்பாக 100% நீட் தேர்வு முதல் கொண்டே சொல்கிறேன். கல்வி சார்ந்த விஷயத்தில் எந்த வேலையானா இருக்கட்டும், வேலை அமைப்புகள் ஆகட்டும், குறைந்தபட்ச தகுதி இருக்கிறவங்க கூட எனக்கு வேலை வாய்ப்புக்குள்ளே போகிறதுக்கான காலமாக இந்த
ஆவணி மாதம் சிறப்பினை தருகின்ற மாதமாக அமையப்போகுது. 8ஆம் இடத்துல இருந்து வந்த சனி பகவானுடைய தாக்கம் இப்பொழுது இருந்து கொண்டிருந்தோம். அந்த வக்கரகதி காலத்தில் லைட்டாக நம்மளுக்கு தாக்கம் என்பது இருக்கும். முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும், பின்னோக்கி நகர்கின்ற அமைப்பு போல பிம்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான் இந்த வக்ரம். இந்த நேரத்தில் தாக்கம் என்பது இருந்தாலும் வருமானமும் தேடி வந்து கொண்டிருக்கும். முதல்ல கடகராசிக்காரர் கேட்டு பாருங்க, இந்த நேரத்தில் வர முடியாத வருமானம் சிறிதளவாவது நம்மளுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் தேடி வந்துட்டு இருக்கும். முயற்சிகளில் வெற்றி பெறுகின்ற அமைப்பாக இது வரைக்கும் முயற்சி எப்போல்லாம் உனக்கு தடை வருதோ அப்போ நீங்கள் வேலைக்கு வரப்போறீங்கன்னு முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். உங்களை நீங்கள் கல்லில் போட்ட கணத்தில் போட்ட கல் மாரி இருந்தனா நம்ம வாழ்வாதாரம் மேலோங்காது. நம்மளுக்கு தடை கொடுக்க கொடுக்க அந்த தடைகளை உடைத்து நீங்கள் பேருக்கு வந்துருக்கு. எப்பொழுது நம்மளுக்கு எதிரி உருவாக்கின்றோரோ அப்போ நாம் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று அர்த்தம். இதிலே தெரிஞ்சுக்கலாம், ஒரு மனிதனின் வாழ்வில் வெற்றி பெறுகின்ற காலங்களாக இருக்குதா இல்லையா, தனி மனிதன் ஒருவனுடைய வெற்றி இருக்குதா இல்லையானா அவன் எதிரி வளர்ந்துட்டு இருக்கானா அப்போ அதனுடைய வளர்ச்சி தன்மையும் தெரியும். நாம் வளர்கின்ற நேரத்தில் எதிரி உருவாயிருக்காருன்னா அப்போ நம்மளுடைய வளர்ச்சியை கண்டு அவர் பொறாமைப்படுகின்றார் அர்த்தம். இதிலே நாம் வாழ்வாதாரம் மேலோங்கி இருக்கிறோமா இல்லையா, இல்லை கணத்தில் போட்ட கல் மாதிரி நம்ம வாழ்வாதாரம் இருக்குதான்னு தெரிஞ்சு கொள்ளலாம். அஷ்டமத்து சனி முடிந்திருந்தாலும் இந்த ஆவணி மாதம் ஓரளவுக்கு உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய காலமாகும். வேலை அமைப்பு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, மனைவியால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, மனைவி மூலம் ஆதாயத்தை பெறுகின்ற காலம், இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் பெரிய முயற்சினை தருகின்ற மாதமாக அமைப்போது. இந்த ஆவணி மாதம் சிறப்பினை தருகின்ற மாதமாக விநாயக சதுர்த்தி தினம், அந்த முழுமுதற் கடவுள் என்று சொல்லக்கூடிய அனைத்து தெய்வத்துக்கும் முழுமுதையாக அந்த விக்னேஸ்வரனே போற்றி என்று சொல்லக்கூடிய தெய்வத்தை வணங்கக்கூடிய சதுர்த்தி திருநாள், ஆவணி திருநாள், ஜோதிட நன்னாளில் என்று சொல்கிற மாதிரி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய இந்த தேய்பிறை அஷ்டமி திதியில் பிறக்கக்கூடிய கண்ண பரமாத்மாவை வணங்கக்கூடிய நாட்களாக கிருஷ்ண ஜெயந்தி என்று சொல்கிறோமில்லை, அந்த நாளும் இந்த ஆவணி மாதம் வருகின்ற அமைப்பாகவும் நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய ஆஃபரான காலத்தை, அதாவது உலகத்தின் மையம் என்று சொல்லக்கூடிய விநாயக பெருமானையும், உலகத்தை 3 அடியில் அளந்த உலகளந்த பெருமான் என்று சொல்லக்கூடிய கண்ணனையும் வணங்கக்கூடிய மாதமாக இறைவனை நாம் துதித்து கொண்டாலே போதுமானது. நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பேறு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நாம் தொடங்கும் பொழுதெல்லாம் எல்லாமே வெற்றி கிடைக்கும். ஏன் காரணம்னா இந்த ஆவணி மாதம் அதை மட்டும் ஏன் வச்சாங்க, விநாயக பெருமானையும் கண்ண பரமாத்மா திதியும் ஏன் வச்சாங்க. இந்த மாதத்தில் 5ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெற்றாலே குழந்தை பாக்கியம் சித்திக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். இதிலே தெரிஞ்சுக்கலாம், பூர்வ புண்ணியம் என்னைக்கு ஆட்சிக்கு நல்ல உச்சத்தோடு இருக்குதோ அப்போ எல்லாருக்கும் குழந்தை பேர் தடையில்லாத அமைப்பு. 2 தான் குடும்பம், 2 தான் பிள்ளை, 2 தான் குடும்பம், 2 தான் வாழ்க்கை. இந்த 2ஆம் இடத்தை எவ்வளோ ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க கடகராசிக்கு மட்டும். அப்படியாப்பட்ட நற்தினங்கள் வருகின்ற அமைப்பாக இந்த கடகராசிக்கு மேன்மை தருகின்ற அமைப்பாக ஒரு பெரிய வளர்ச்சி என்று கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் அவங்க வாழ்க்கையில் வளர்ச்சி பெறுகின்ற அமைப்பாக இந்த ஆவணி மாதம் பெரிய முன்னேற்ற பாதையை வழிநடத்தக்கூடிய காலம். சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல யாரும் இல்லை. அதே இடத்துல 8ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருப்பதும் திரும்பவும் நாம் கடை வாங்கி செயல்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்து கொண்டே தான் இருக்கும். கடை வாங்கி தான் சாமி ஓடிட்டுருக்கேன், திரும்ப கடன் தான் வாங்கக்கூடிய தன்மை. இன்னும் கொஞ்சம் நாட்கள் பொறுத்து கொள்ளுங்கள், நம் வாழ்க்கையிலும் வெற்றி பெறுகின்ற அமைப்புகள்லாம் தேடி வரும். இந்த காலம் சரியில்லை, கோச்சார ரீதியாக நம்மளுக்கு சரியில்லை கண்டி தசாபுத்தி நன்றாக இருந்தால் இதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. இதுக்கு யாருக்கு என்னென்ன தசா இருப்பு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. வயதிற்கேற்றாலும் நம்ம மூப்புகளில் நம்மளுக்கு எல்லா விதமான நன்மையும் இந்த மாதம் ஆவணி மாதம் தீர்த்து தருகின்ற அமைப்பாக, செல்வத்தை வாரி வழங்குகின்ற அமைப்பாக இந்த மாதம் இருக்கும். சிலருக்கு யோகத்தை தருகின்ற காலமாக, மனைவி மூலியமாகவும் பிள்ளை மூலியமாகவும் யோகத்தை தருகின்ற சொத்துக்கள் மூலியமாகவும் ஆதாயத்தை பெறுகின்ற அமைப்பாக, அதன் மூலியமாக வித்துட்டு நாம் சொத்து வாங்கக்கூடிய தன்மை. ஐயா, ஒரு சொத்து வாங்கிட்டு வித்துட்டு திருப்பி இன்னொரு சொத்து வாங்கிறதுக்கான பாக்கியம் எல்லாம் இந்த மாதம் ஏற்படும். நல்ல முன்னேற்றம் தருகின்ற மாதமாக, மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். முருகப்பெருமானை திருச்செந்தூர் சென்று வருக. நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.